ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி ஜாப்ஸ்க்காக டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் பேஜ் இருக்குது, இந்தமாதிரி நிறையா இருக்குது. எல்லா சோஷியல் மீடியா நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். ஓகே, இப்போதைக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள். ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்கான ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு வேலைப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம போஸ்டிங் பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீசஸ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சினா 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரலுக்கு 5 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்சி, ஓபிசி என்சிஎல் 4 வேக்கன்சி, எஸ்சிக்கு 2 எஸ்டிக்கு 1 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸில் பார்த்தா 66 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஜென்ரலுக்கு 30, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 6, ஓபிசிக்கு 17, எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 4 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜில் பார்த்தா டோட்டலாக 4 வேக்கன்சி, ஜென்ரலுக்கு மட்டும் 4 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான வேக்கன்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 83 அந்த மாதிரி வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தால் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதேமாரி பிடெக்கில் ஃபயர் இன்ஜினியரிங் முடித்தவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது அது ஈக்குவலண்ட்டாக 2 இயர்க்கான டியூரேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் ஹெச்ஆர்எம், ஹெச்ஆர்டி, பிஎம் மற்றும் ஐயா, லேபர் வெல்ஃபேர் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். எம்பிஏ முடித்தவங்க அல்லது இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் உள்ள டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. இது இங்கே போஸ்ட் கிராஜுவேட் பிஜியில் பார்த்தா ஹிந்தி முடித்தவங்க அல்லது இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயருக்கான டிரான்ஸ்லேட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 17/2/2025 18/3/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக் பே, அலவன்ஸு, பெருக்கெல்லாமே இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் அப்டேட் தான். அடுத்த கட்டமாக இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் இன்டோல் இந்த ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தமான ஏஜ் லிமிட்டில் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்த கட்டமாக உங்களுக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது அந்த பேசிஸ் ஆஃப் த டீட்டெயில் ஃபர்னிஷ்டு இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த பேசிஸ் படி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர் வில் நாட் பி எனி நெகட்டிவ் மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் இருக்குது. அதை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு சப்சிக்வெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதேமாரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். அந்த பதவிகளுக்கு மட்டும் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க, டிரைவிங் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் எப்படி இருக்குன்னா ரன்னிங் இருக்க போது, நீங்கள் வெயிட் லிஃப்டிங் இருக்க போது, போல் கிளைம்பிங், ரோப் கிளைம்பிங் அந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் சர்வீஸுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்லாம் வைப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிட் பர்மனன்ட் லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான லைசன்ஸ் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அந்த ஃபயர் சர்வீஸ் பதவிகளுக்கு. ஓகே, மற்றதுக்கெல்லாம் நார்மலாக எக்ஸாம் மட்டும் வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டர் பதவிக்கு டிரான்ஸ்லேட்டருக்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும், அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாம் ஃபீஸ் 1000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க, இந்த ஏர்போர்ட்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களுக்கும் ஃபீஸ் இல்லை, பெண்களுக்கும் ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். 17/2/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லிங்க் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஜாப் குறித்து எல்லா அப்டேட்டும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.